வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷாயினி ஒரு திருநாசன். தமிழின படுகொலை கொடூரம் மீள நிகழாமையை உறுதி செய்ய வேண்டும் என அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் தெரிவித்துள்ளார். தமிழின படுகொலையின் போது இடம்பெற்ற கொடூரங்கள் மீள நிகழாமையை உறுதி செய்ய வேண்டும் என அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் டான் டேவிஸ் தெரிவித்துள்ளார். முள்ளிவாய்க்கால் தமிழின அழிப்பின் 16வது ஆண்டு நினைவேந்தலை முன்னிட்டு அவர் இவ்வாறு தெரிவித்தார். அத்துடன் இன்றும் நாங்கள் ஈழத்தமிழர்கள் சமூகத்தினர் மற்றும் உயிர் பிழைத்தவர்கள் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் தொடரும் ஒடுக்குமுறைகளை எதிர்கொண்டுள்ளவர்களுடன் ஐக்கியமாக இருக்கின்றோம். இலங்கை அரசாங்கத்திடமிருந்து அவர்கள் தங்கள் துயரங்களுக்கு நீதியை கோரும் வேளை நாங்கள் தமிழ் மக்கள் குறித்தும் அவர்கள் அனுபவித்த விடயங்கள் குறித்தும் கவனம் செலுத்த வேண்டும். அனைவரின் உரிமைகளையும் கௌரவத்தையும் மதிக்கும் அமைதி தீர்வுக்காக நாங்கள் பரப்புரை செய்ய வேண்டும். தமிழின படுகொலையின் போது இடம்பெற்ற அட்டூழியங்கள் மேலும் நிகழாமையை உறுதி செய்ய வேண்டும். நாங்கள் அனைவரும் ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவாக இருப்போம் என டான் டேவிஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பு மாநகர சபைக்கு எதிர்க்கட்சியிலிருந்து மேஜர் ஒருவர் பெயரிடப்பட்டால் அதற்கான ஆதரவை வழங்க தயார் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கொழும்பு மாநகர சபையை எதிர்க்கட்சியால் யாராவது ஆட்சி சபைக்கு முன்வைத்தால் அதற்கு ஆதரவளிக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அரசாங்கத்திற்கு ஆதரவளிக்க எங்களுக்கு எந்த தேவையும் இல்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பு தரப்பில் தமது நிலைப்பாட்டு தொடர்பில் குறிப்பிடுகையிலேயே இவ்வாறு தெரிவித்தார். நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அரசாங்கத்திற்கு பெரும்பான்மையான சபைகளை வெற்றி கொள்ள முடியுமாக இருக்கின்ற போதும் 180க்கும் அதிகமான சபைகளில் தனித்து ஆட்சி அமைக்க அவர்களிடம் பெரும்பான்மை இல்லை. அதனால் அவர்கள் ஆட்சி அமைப்பதாக இருந்தால் ஏனைய எதிர்க்கட்சிகளில் அல்லது சுயாதீன குழுக்களின் ஆதரவை பெற்றுக் கொள்ள வேண்டியிருக்கின்றது. கொழும்பு மாநகர சபையை பொறுத்தவரை அரசாங்கத்திற்கு 48 ஆசனங்களே கிடைக்கப்பட்டுள்ளன. எதிர்க்கட்சிகளுக்கே பெரும்பான்மை இருக்கின்றது. எதிர்க்கட்சியில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு அதிக ஆசனங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்தபடியாக ஐக்கிய தேசிய கட்சிக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக எங்களுக்கு 5 ஆசனங்கள் கிடைத்திருக்கின்றன. அதனால் கொழும்பு மாநகர சபையை ஆட்சி செய்வதற்கு பூரண அதிகாரம் எதிர்க்கட்சிக்கு இருக்கின்றது. அதன் பிரகாரம் கொழும்பு மாநகர சபைக்கு எதிர்க்கட்சியிலிருந்து மேஜர் ஒருவர் பெயரிடப்பட்டால் அதற்காக நாங்கள் எமது ஆதரவை வழங்க தயாராக இருக்கின்றோம். அதேபோன்ற ஏனைய சபைகளிலும் மக்களின் தீர்மானத்திற்கு அமைய எதிர்க்கட்சிகளுக்கு ஆட்சி அமைக்க முடியுமான சபைகளில் எதிர்க்கட்சியிலிருந்து தெரிவு செய்யப்படும் தலைவருக்கு நாங்கள் ஆதரவளிப்போம். அரசாங்கத்திற்கு ஆதரவளிக்க எங்களுக்கு எந்த தேவையும் இல்லை. විපක්ෂින්න කාලේ JVP එකෙන් ඉතින් ඒ අය ගෙනාවු මැතිවරණ ක්‍රමය අද ඒ අයටම ආපස්සට අවිලා තියෙනවා. ඉතින් මේ මැතිවරණ ක්‍රමයට අනුකූලව කොට්ටාස බහුතරයක් ජයග්‍රහණය කරනවා වගේම ලයිස්තුවෙන් යම් ප්‍රමාණයක් ලැබෙනවා. ඉතින් අවසානයේ 150කට වැඩි മന്ത്രി සංඛ්‍යාවක් නැත්නම් බහුතර മന്ത്രിවරුන්ගෙන් තමයි සභාව පිහිටවන්නේ. பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கான நீதியை நிலைநாட்டுவதற்கு பொறுப்புக்குரல் செயற்திட்டம் தொடர வேண்டியது மிகவும் அவசியம் என மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. இலங்கை தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் பொறுப்புக்கூறல் செயற்திட்டம் எதிர்வரும் செப்டம்பர் மாத கூட்டத்தொடரில் மேலும் புதுப்பிக்கப்பட வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கான நீதியை நிலைநாட்டுவதற்கு செயற்திட்டம் தொடர வேண்டியது மிகவும் அவசியம் எனவும் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. இலங்கையின் 3 தசாப்த கால யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட 16 வருடங்கள் பூர்த்தியாகும் நிலையில் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. யுத்தம் முடிவுக்கு வந்து நீண்ட காலம் கடந்திருக்கின்ற போதிலும் பாதிக்கப்பட்ட தமிழ் பெண்களின் நீதிக்கான போராட்டம் இன்னமும் தொடர்கிறது. யுத்தத்தில் ஈடுபட்ட இரு தரப்பினரும் எண்ணிலடங்கா மீறல்களில் ஈடுபட்டனர். யுத்தத்தின் இறுதி வாரங்களில் அரச படையினரால் பிடிக்கப்பட்ட விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்த பெண் போராளிகள் மற்றும் தமிழ் பெண்கள் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்டனர். இராணுவத்தினர் அதனை தமக்கான யுத்த வெற்றி கேடயங்களாக கருதி புகைப்படங்கள் எடுத்தும் ஒளிப்பதிவு செய்தும் வைத்திருந்தனர். அவற்றில் கொல்லப்படுவதற்கு முன்னர் பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கக்கூடும் என கருதக்கூடிய வகையில் சடலம் கண்டறியப்பட்ட விடுதலை புலிகள் இயக்கத்தின் செய்தி வாசிப்பாளர் இசைப்பிரியாவின் புகைப்படமும் உள்ளடங்குகிறது.
இவ்வாறு அரசு அனுசரணையுடன் தமிழர்களுக்கு எதிராக பாலியல் அத்துமீறல்கள் நிகழ்த்தப்பட்டன. யுத்தத்தின் பின்னர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த தமிழ் பெண்கள் மற்றும் ஆண்கள் பலர் பாதுகாப்பு படையினரால் பாலியல் ரீதியிலான சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டனர். இருப்பினும் இலங்கையின் ஆட்சிப்பீடம் ஏறிய அரசாங்கங்கள் பாலியல் ரீதியான வன்முறைகளிலும் சட்ட ரீதியிலான படுகொலைகளிலும் சித்திரவதைகள் மற்றும் வலிந்து காணாமலாக்கப்படல்கள் உள்ளிட்ட மிக மோசமான மனித உரிமை மீறல்களிலும் ஈடுபட்ட பாதுகாப்பு படையினரை பொறுப்பு கூற செய்வதற்கு தவறியிருக்கின்றனர். யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட வடகிழக்கு மாகாணங்களில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் இராணுவமயமாக்கல் நடவடிக்கைகள் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்த முன்னாள் பெண் போராளிகள் மீண்டும் பாலியல் அத்துமீறல்களுக்கு உள்ளாக்கப்படக்கூடிய அச்சுறுத்தல்களை தோற்றுவித்துள்ளது. உண்மையையும் சர்வதேச நீதியையும் கோரி பல வருட காலமாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் தாய்மார் மற்றும் மனைவிமார் உள்ளிட்ட பெண்கள் அச்சுறுத்தல்களுக்கும் மீறல்களுக்கும் பாலியல் ரீதியிலான துன்புறுத்தல்களுக்கும் முகம் கொடுத்தும் வருகின்றனர். இலங்கையில் குற்றவாளிகள் தண்டனைகளிலிருந்து விடுபடும் போக்கு தொடர்வதன் காரணமாக பாதிக்கப்பட்ட தமிழர்கள் உள்ளக நீதி பொறுமுறையின் நம்பிக்கை இழந்திருப்பதுடன் அநீதியை வேறு இடங்களில் எதிர்பார்க்க காத்திருக்கின்றனர். அதேபோன்று சர்வதேச குற்றங்களில் ஈடுபட்ட இலங்கையை விசாரணைக்குட்படுத்துவதற்கு சகல வடிவங்களிலும் நீதி அதிகார வரம்பு எல்லையை பயன்படுத்த வேண்டிய அவசியம் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இந்த பின்னணியில் குற்றமிழைத்தோருக்கு எதிராக வழக்கு தொடர்வதற்கும் பொறுப்புக்கூறலை உறுதிப்படுத்துவதற்கும் வாய்ப்பளிக்கக்கூடிய ஆதாரங்களை திரட்டுகின்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் இந்த அலுவலகத்தின் இலங்கை பொறுப்புக்கூறல் செயற்திட்டம் மாத்திரமே தற்போது எஞ்சியிருக்கின்றது. ஒரே ஒரு வழியாக இருக்கக்கூடிய நிலையில் அந்த செயற்திட்டம் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இடம்பெற இருக்கும் மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடரில் புதுப்பிக்கப்படுவதுடன் அதனை இலங்கை அரசாங்கம் ஆதரிக்க வேண்டும். இசைப்பிரியா போன்ற பெண்கள் மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் தாய்மார் உள்ளிடங்களாக பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கான நீதியை நிலைநாட்டுவதற்கு அந்த செயற்திட்டம் தொடர வேண்டியது மிகவும் அவசியமாகும் என மனித உரிமைகள் கண்காணிப்பகம் குறிப்பிட்டுள்ளதாம். நாட்டில் மனித நேயம் உள்ள தலைமுறையை உருவாக்க வேண்டும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சார பன்முகத்தன்மையை மதிக்கும் தலைமுறையை உருவாக்க எதிர்பார்ப்பதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நேற்று மாத்தறை ஊராப்புல ஜெரிதிரண்டு ஜோதி பிரிவினாவில் பவள விழாவில் இவ்வாறு குறிப்பிட்டார். நாட்டின் கலாச்சார பன்முகத்தன்மையை மதிக்கும் சூழல் இந்த நேய மனப்பான்மையை வளர்க்கும். கல்வி அறிவை பெற்ற மனிதநேயமுள்ள ஒரு எதிர்கால தலைமுறையை உருவாக்குவதே தற்போதைய அரசாங்கத்தின் முக்கிய நோக்கமாகும். புதிய மறுமலர்ச்சி யுத்தத்திற்கான அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு அரசியல், பொருளாதாரம், சமயம், கல்வி மற்றும் கலாச்சாரம் ஆகிய அனைத்தும் இந்த துறைகளில் நீட்சி கொண்டுள்ளது. பிரிவினா கல்வி முறைகள் தற்போது நிலவும் நெருக்கடிகளை துல்லியமாக கண்டறிந்து அவற்றின் முறையாக தலையிட அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது என குறிப்பிட்டுள்ளார். වෙනවා මේ අවස්ථාවට මාවත් සම්බන්ධ කිරීම පිළිබඳව. ඔබ අපි සියලු දෙනාම දන්නවා අපේ රටේ විධිමත්ව සිදුවන අධ්‍යාපන ක්‍රමයක් ආරම්භ වීමටත් පෙර පිරිවෙන් අධ්‍යාපනය ඒ විධිමත් අධ්‍යාපන ක්‍රමය අපේ රටට හඳුන්වා දුන්න බව. தமிழ் மக்களின் காணி சுவீகரிப்புக்கான வர்த்தமானி அறிவித்தல் மீளப் பெறப்படாவிட்டால் பாரிய போராட்டம் நடத்தப்படும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களின் காணி சுவீகரிப்புக்கான வர்த்தமானி அறிவித்தல் மீளப் பெறப்படுவதை எதிர்வரும் 28ஆம் தேதிக்கு முன்னர் அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் எனவும் தவறினால் பாதிக்கப்பட்ட மக்களுடன் இணைந்து பாரிய போராட்டம் நடத்தப்படும் எனவும் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். நேற்று யாழ்ப்பாணம் வடமராட்சி ஊடக இல்லத்தில் ஊடக சந்திப்பை நடாத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். யாழ்ப்பாணம், மன்னார், கிளிநொச்சி, வவுனியா, முல்லைத்தீவு ஆகிய வடக்கு மாகாண மாவட்டங்கள் அனைத்திலேயும் அரசாங்கம் வர்த்தமானி பிரசுரம் மூலமாக மக்களுடைய காணிகளை அரசுடைமையாக்குறதுக்கான நடவடிக்கை எடுத்திருப்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அந்த குறித்த சட்டம் ஒரு பழைய சட்டம், பிரித்தானிய காலனித்துவ காலத்திலே உருவாக்கப்பட்ட சட்டம். அந்த சட்டத்தின் கீழே இந்த செயற்பாடு நடைபெற்றிருக்கக்கூடாது என்று நான் ஜனாதிபதிக்கு உடனடியாகவே கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறேன். இந்த பிரதேசத்திலே விசேஷமாக கரையோர பகுதிகளிலே தான் இந்த காணிகள் கூடுதலாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன.
இந்த பிரதேசங்களிலே வாழுகிற மக்கள் அவர்கள் இடம்பெயர்ந்த காரணத்தினாலும் சுனாமியினாலே பாதிக்கப்பட்ட காரணத்தினாலும் ஆவணங்கள் இழக்கப்பட்ட காரணங்களினாலும் பலர் அகதிகளாக இன்றைக்கும் வெளிநாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற காரணங்களினாலும் என்று பலதரப்பட்ட காரணங்களை முன்வைத்து இந்த சட்டம் இந்த நேரத்திலே பிரயோகிக்கப்படக்கூடாது, இந்த வர்த்தமானி பிரசுரம் உடனடியாக மீள கைவாங்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கூறியிருக்கிறோம். மே மாதம் 28ஆம் தேதிக்குள்ளே இது மீள கைவாங்கப்படாவிட்டால் நாங்கள் பாரியதொரு போராட்டத்தை அரசாங்கத்துக்கு எதிராக நடாத்துவோம் என்றும் ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம். மே மாதம் 29ஆம் தேதி இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்படும். நிலம் இருந்தால்தான் இனம் தொடர்ந்து இருக்கலாம். இந்த நடவடிக்கைக்கு எதிராக செய்யப்படுகிற போராட்டம் சகலராலும் ஆதரிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். இது இந்த நாட்டை மட்டுமல்ல உலகத்தையே ஒழுக்கக்கூடிய ஒரு போராட்டமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இங்கே அரசாங்கம் இப்போ செய்ய நினைத்திருக்கிறது மிக மிக பாரதூரமான ஒரு விடயம். ஒரு வர்த்தமானி பிரசுரத்தின் மூலமாக எங்களுடைய ஆவணங்களை உறுதி செய்யும்படியாக கேட்டு அதை முடியாமல் போகிற போது அத்தனை நிலங்களும் அரசுடைமையாக்கப்படுகிறதுக்கான ஒரு நடவடிக்கை இது. ஆகையினாலே இது எவ்வளவு பாரதூரமானது என்பதை உணர்ந்து சகலரும் இந்த போராட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் அன்பாக நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். உள்ளூராட்சி சபைகள் நாங்கள் இப்பொழுது நிறுவுவதற்கான நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. தமிழ் முஸ்லீம் கட்சிகளோடு நாங்கள் பொது அளவிலே ஒரு இணக்கப்பாட்டை எய்தியிருக்கிறோம். எந்தெந்த சபைகளிலே எந்த கட்சிக்கு கூடுதலான ஆசனங்கள் இருக்கிறதோ அந்த சபைகளிலே அந்த கட்சி அப்படியாக நிர்வாகத்தை அமைப்பதற்கான ஆதரவை மற்ற கட்சிகள் வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. சாதகமாக மற்ற கட்சிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வருகிறது. மட்டக்களப்பு போரதீவு பற்று திருப்பலிகாமம் ஷூட்டிங் ஸ்டார் விளையாட்டுக் கழகத்தின் சித்திரை கலாசார விளையாட்டு விழா சிறப்பாக ஆரம்பமானது. மட்டக்களப்பு போரதீவு பற்று திருப்பலிகாமம் ஷூட்டிங் ஸ்டார் விளையாட்டுக் கழகம் பெருமையுடன் நடாத்தும் விசுவாவசு சித்திரை கலாசார விளையாட்டு விழா நேற்று சைக்கிளோட்ட நிகழ்வுடன் ஆரம்பமானது. ஷூட்டிங் ஸ்டார் விளையாட்டுக் கழக முன்னாள் பொருளாளரும் மின்சார சபை பொறியியலாளருமாகிய நாவினா சோதிராஜா திருப்பலிகாமம் வன்னிக்கூட்டு கோபுர சந்தையில் வைத்து சைக்கிள் ஓட்டத்தை ஆரம்பித்து வைத்தார். விளையாட்டு நிகழ்வில் போரதீவு பற்று பிரதேசத்திற்கு உட்பட்ட வீரர்கள் மாத்திரம் பங்கு பற்றியமை குறிப்பிடத்தக்கதாகும். மக்களால் வெறுக்கப்பட்ட தரப்பினர் தான் இன்று உள்ளூராட்சி சபைகளுக்காக ஒன்றிணைக்கின்றனர் என நாடாளுமன்ற உறுப்பினருக்கான இளங்குமரன் தெரிவித்துள்ளார். மக்களால் வெறுக்கப்பட்ட தரப்பினர் தான் இன்று உள்ளூராட்சி சபைகளுக்காக ரணில் விக்ரமசிங்க தலைமையில் ஒன்றிணைக்கின்றனர் எனவும் தேசிய மக்கள் சக்தி அதிகளவான சபைகளை கைப்பற்றியுள்ளதாகவும் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கானா இளங்குமரன் தெரிவித்துள்ளார். நேற்று யாழ்ப்பாணம் சாவகச்சேரி அலுவலகத்தில் ஊடக சந்திப்பை நடாத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மக்கள் ஆணையை 266 சபைகளை நாங்கள் பெரும்பான்மையாக இன்று வென்றுள்ளோம். மக்கள் ஆணை இல்லாதவர்கள் இன்று ஒன்று சேர்கிறார்கள். ரணில் தலைமையில் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தை மக்கள் ஒட்டுமொத்தமாக விரட்டி அடித்துள்ளார்கள். முன்னைய காலத்தில் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை பிற்போட்டவர் தான் இந்த ரணில் விக்ரமசிங்க. இன்று பார்த்தால் இந்த ரணில் விக்ரமசிங்காவை சூழ எல்லோரும் அணிதிரள்கின்றது என்றும் மாயையை காட்டுகிறார்கள். இந்த மக்களால் புறந்தள்ளப்பட்டவர்கள் இன்று நாங்கள் நினைக்கின்றோம் எதிர்க்கட்சி தலைவர் யாரென்று கூட தெரியாமல் அணிதிரள்கின்றார்கள். எவ்வாறாவது இழுத்து இந்த அரசாங்கத்தை வீழ்த்திவிட வேண்டும் என்று எதிரணியில் இருப்பவர்கள் நினைக்கிறார்கள். மக்களால் வெறுக்கப்பட்டவர்கள், ஊழல் செய்தவர்கள், மக்களின் பணத்தை வீண்விரயம் செய்தவர்கள் தான் இன்று இந்த அணியை சூழ ஒன்று சேர்கிறார்கள். அதனால் நாங்கள் எப்போதும் கூட்டு மக்களுடனேயே தான். யாழ்ப்பாணம் நகர் பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது. யாழ்ப்பாணம் நகர் பகுதியில் பாடசாலை மாணவர்களுக்கு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கி வைக்கப்பட்டது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் மணிக்கூட்டு கோபுரத்திற்கு அருகாமையில் நேற்று மதியம் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது.
முல்லைத்தீவு தண்ணிமுறிப்பு கிராம மக்கள் மீள குடியமர்த்தப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார். முல்லைத்தீவு கரைதுறை பெற்ற பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட தண்ணிமுறிப்பு கிராமத்தில் தமிழ் மக்களை மீள் குடியமர்த்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கோரிக்கை விடுத்துள்ளார். தண்ணிமுறிப்பு பகுதி மக்களின் அழைப்பை ஏற்று தண்ணிமுறிப்பு பகுதிக்கு சென்று பூர்வீக தண்ணிமுறிப்பு கிராமத்தை பார்வையிட்டு துரைராசா ரவிகரன் கிராம மக்களுடன் கலந்துரையாடினார். 1984 ஆண்டு இடம்பெயர்ந்த மக்கள் மீண்டும் குடியேற்ற நிலையில் 1991 ஆண்டு மீண்டும் இடம்பெயர்வை சந்தித்தனர். இதனால் அன்று 56 குடும்பங்களாக இருந்த மக்கள் இன்று 150 குடும்பங்களான நிலையில் அகதிகளாக குடியிருக்கும் அவல நிலையை எதிர்நோக்கியுள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்திலே தண்ணிமுறிப்பு கிராமம் என்பது சொல்வது 1900 பெரும்பாலும் ஒரு 54-55 ஆண்டு அளவில் இங்கு மக்கள் நிரந்தரமாக வசித்து வந்தார்கள். அதனைத் தொடர்ந்து இடம்பெயர்வுகள் காரணமாக 1984 ஆண்டு தண்ணிமுறிப்பிலிருந்து தண்ணிமுறிப்பு குளத்தின் குளக்கட்டில் வைத்து எங்களுடைய கிராமத்து ஒருவர் கொல்லப்பட்டவர். அதற்கு பின்பு இடம்பெயர்ந்து எல்லா மக்களும் நாங்கள் தண்ணீர் கும்பலமுனை அப்படியான இடங்களில் போய் இருந்த நாங்கள் திரும்ப 86 ஆண்டு காலப்பகுதியில் இங்கே வந்திருந்த இடத்துல இந்திய இராணுவத்தின் பிரச்சனை காரணமாக நாங்கள் எல்லோரும் மீண்டும் இடம்பெயர்ந்து வாழ்ந்து வந்திருக்கிறோம். போர் முடிவிட்ட காலப்பகுதியில் நாங்கள் மீண்டும் 2010 ஆண்டு மீள்குடியமருக்கு வர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. முல்லைத்தீவு மாவட்டத்திலே அரசாங்க அதிபர் தொடக்கம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரையும் இது சம்பந்தமாக நாங்கள் கோரிக்கை விடுத்திருந்தோம் மீள்குடியமர்வுக்காக. ஆனால் இதுவரையில் எந்தவித மீள்குடியமர்வும் செய்யவில்லை. எங்கள் சொந்த கிராமத்துக்கு நாங்கள் வந்து மீள்குடியமர வேணும். எங்கட கிராமத்தில் நாங்கள் குடியேறணும். ஏன்னா நாங்கள் அவ்வளவு கஷ்டங்களை எங்கட கிராமத்திலிருந்து இந்த வரைக்கும் பட்டு கொண்டு தான் இருக்கிறோம். எவ்வளவு கெதியாய் நீங்களால எங்களை குடியமர்த்த முடியுமோ அந்த அளவு கெதியாக எங்கட கிராமத்திலே எங்களை குடியிருத்த எங்களுக்கு ஒழுங்குபடுத்தி தாருங்கோ. இவ்வளவு சுத்தங்களால் இவ்வளவு சீரழிஞ்சு சின்ன பின்னமாக இருக்கிறத அதை முன்னெடுத்து யாராவது செய்தால் அதுக்கான ஒரு சுதந்திரமான ஒரு செயல்பாடு இருக்கும். அடிப்படையான வசதிகள் பூர்த்தி செய்யப்பட்டால் அந்த மக்கள் எல்லா வசதியோடையும் வந்து வாழக்கூடிய ஒரு வசதி இருக்குங்க. தண்ணிமுறிப்பு கிராமம் இதுவரை குடியேற்றப்படவில்லை. எங்களுக்கு தெரியக்கூடியதாக இது ஒரு பூர்வீக கிராமம், செழிப்பாக ஒரு கிராமமாக இருந்தது. 56 குடும்பங்கள் ஏற்கனவே இருந்ததாக சொல்லப்படுகின்றது. இந்த இப்போ 150 குடும்பத்துக்கு மேலே அந்த குடும்பங்கள் பெருகி ஆங்காங்கே அகதிகளாக அலைந்து கொண்டிருக்கும் நிலைமையை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த மக்கள் நெடுக அழுது கொண்டிருக்கின்றார்கள். அழுது தங்களுடைய சொந்த இடத்துல மீள்குடியேற்றத்தை செய்து தங்களுக்குரிய வழிவகைகளை ஏற்படுத்தி தருமாறு கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த இடங்களில் வனையிலாக கொண்டு வந்து இல்லக்கல் போட்டு அபகரித்து அதற்கான வழிவகைகளை செய்யப்படாமல் இனவாத அரசாங்கங்கள் செய்த வேலைகளால் இந்த மக்கள் இன்னும் மீள்குடியேற்றப்படவில்லை. இந்த மக்களுடைய பூர்வீக இந்த நிலத்தை விடுவிச்சு இந்த மக்களுக்குரிய வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்றுதான் இந்த மக்கள் கேட்கின்றார்கள். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.